பெரம்பூரில் வந்து தேர்தல் அலுவலகத்தில் சென்று அங்கே வந்து வேட்புமனு தாக்கல் செய்து பிறகு ஒரு ஒரு மணி வாக்கில் பெரம்பூரில் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து போனார். பிரச்சாரத்துக்கு போனப்போ செம்ம க்ரௌடுங்க, செம்ம க்ரௌடு. அது ஏன் தான் இவருக்குன்னு அமையுதா இல்லை பிளான் பண்ணி ஏற்படுத்துகிறாங்களா ஒன்றுமே புரியல. அவ்வளோ பெரிய க்ரௌடு. ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து அவர் மேலே இருக்கிற பாசத்தால் வந்து போகிறாங்க. ஆனால் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடுமோ என்னமோன்னு பார்க்குறவங்களுக்கும் அங்கே கூடியிருக்கிற கூட்டத்துக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவு க்ரௌடு. அதில் வந்து தலைவர் வந்து பேசினார், மாசாக பேசினார். மேக்சிமம் வந்து அவர் எடுத்துக்கிட்டது வந்து இந்த பெண்கள் வந்து பாதுகாப்பு அதை பற்றி தான் பேசினார். என்ன பேசினார்னா, நம்ம வீட்டு பெண்கள் வந்து ஒரு பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு கூட வந்து முடியலை. ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்குது. போன பொண்ணு திரும்பி வருமானு பெற்றவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 40 வயசு உள்ள பொண்ணு கூட வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை. அடுத்தது ஒரு டீ கடையில் வந்து நிம்மதியாக வந்து டீ குடிக்க முடியல. ஏன்னா போதை போட்டு வந்து வெட்டி கடாச்சிட்டு போயிடுறானுங்க. அந்த அளவுக்கு இது என்ன நம்ம நாட்டில் தான் வாழுறோமா சுடுகாட்டில் வாழுறோமா அப்படின்லாம் கேள்வி கேட்டுறாருங்க. அடுத்து வந்து மக்களுக்கு சட்டவிரோதமாக ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் வேண்டுமா அல்லது மக்களை நேசிக்கிற இந்த விஜய் வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து பார்க்கறது. திருப்பி வந்து கூட்டம் வந்து அங்கேருந்து வந்து பேசிட்டு அடுத்து வந்து குளத்தூருக்கு வந்து கிளம்புறாரு. குளத்தூருக்கு கிளம்பும்போது குளத்தூருக்கு வந்து அங்கேருந்து வந்து ஒரு 4-4.5 கிலோமீட்டர் இருக்கும் போல் இருக்கு. அதை வந்து 2.5 மணி நேரங்க, 2.5 மணி நேரமாக அதை வந்து கடந்து போயிருக்காரு. அது வந்து மக்கள் அந்தளவுக்கு வந்து கூட்டம். போக்குவரத்து காவலர்கள் வந்து சரியாக இல்லை. அந்த ரோடே வந்து பிளாக் ஆகுது. இப்போ வந்தப்போ என்ன ஆகிடுச்சின்னா ஆம்புலன்ஸ் வேறு வந்து அதில் சிக்கிடுச்சு. பொது போக்குவரத்துக்கு பாதிப்பாகுது, பொதுமக்களுக்கும் பாதிப்பு, அந்த வழியாக வரவங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து இதாகிடுச்சு. அவர் போய் அந்த குளத்தூரில் வந்து பேசினார். குளத்தூர்லேயும் வந்து இதே போல் தான் பேசினார். ஆனால் வந்து குளத்தூரில் வந்து அந்த இதில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாம். கொஞ்சம் கூட இடம் கிடையாது. எல்லாம் ஒட்டி வராங்க மக்கள், பொதுமக்கள், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வண்டியை ஒட்டி வராங்க. கடைசியில் வந்து பிரச்சாரம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பிரச்சாரத்தையும் ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கும்போது பாதியிலே வந்து பிரச்சாரத்தை வந்து முடிச்சுக்கிட்டாரு. ஏன்னா அதுக்கு மேலே வந்து கூட்டம் கட்டுக்கடகம் போயிடுச்சு. கட்டுக்கடகம் போன பிறகு எப்படியோ போனால் போதும்னு பார்த்துட்டு வெளில வண்டி எடுக்கிறாங்க. வண்டி எடுக்க முடியல, மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படியே பொறுமையாக முடிச்சுட்டு அவர் வந்து நேற்று வந்து 4 இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுறதான்றது. குளத்தில் முடிச்சுட்டு அடுத்தது வில்லிவாக்கத்தை முடிச்சுட்டு அண்ணா நகர் இப்படி போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வரலான்னு இருந்தது. ஆனால் வந்து இந்த 2 தொகுதியோடு போயிட்டார். இப்போ விடிஞ்சு என்ன நடந்ததுன்னா, விஜய் மீது வழக்கு பதிவு அப்படின்னு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்குது. காலைல நியூஸு என்னென்னு பார்த்தா, இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுற இடத்த 500 பேருக்கு தான் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க போல் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட. ஆனால் வந்து அங்கே கூட்டம் வந்து 5000த்துக்கு மேலே. அது பார்க்கும்போது தெரியுது கூட்டம் அதிகம், பார்க்கும்போது தெரியுது 5000த்துக்கு மேலே மேற்பட்டவர் வந்து கூட்டத்தினால வந்து இவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து 3க்கு தான் வந்து அலோட் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம். இவர் வந்து 30 ஸ்பீக்கர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பொதுமக்களுக்கு வந்து இடையூறு விளைவித்தல், அடுத்தது இந்த ஆம்புலன்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு, அது வந்து சேவை விடாமல் தடுத்தல், இந்த பிரிவுகளெல்லாம் வந்து ஒரு 5 பிரிவுகளின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது இப்படியே போனால் என்ன தான் நடக்கும்னே தெரியல. விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண விட மாட்டாங்களா என்னன்னே தெரியல. ஆனால் கூட்டம் வந்து அவர் போகிற இடத்த கூட்டது காட்டுக்கிறாங்கம்மா. அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பும் தர மாட்டேங்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்புலாம் சுத்தமாகவே இல்லைன்னு நினைக்கல. அவ்வளோ கூட்டத்துக்கு வந்து ஒரு 5-6 போலீஸாக வந்து கண்ணில் தென்பட்டாங்க. போலீஸாருங்க வந்து அங்கே சுத்தமாகவே இல்லை. ஆனால் வந்து இவங்க 500 பேர் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து 5000 பேருக்கு இது வந்து தானாக சேர்றது கூட்டம். அவங்க பக்கம் இவ்வளோ தான் வரும்னுலாம் கணிக்க முடியாது. இவங்களால பர்மிஷன்லாம் இத்தனை பேர் வருவாங்கன்னா என்ன ஆள் கூப்பிட்டா வராங்க. இங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னா சரி இத்தனை பேர் வருவாங்கன்னு வந்து சொல்லலாம். இது வந்து தானாக சேர்றது.
இவர் வர்றாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல உள்ள பொதுமக்கள் எல்லாம் போகிறவங்க வர்றவங்க எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு உதாரணம், அன்றைக்கி வந்து நுங்கம்பாக்கத்தில் வந்து வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நடந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வராருன்னு தெரிஞ்சதுமே அங்கே கட்சிக்காரங்க இல்லாமல் போகிற வர பொதுமக்கள் எல்லாமே வந்து அந்த ஹோட்டல் முன்னாடி வந்து ஒரு இதாக க்ரௌட் ஆகிடுச்சு. எல்லாமே நின்றுக்கிட்டாங்க. போகிறவங்க வரவங்க கூட்டம் காலேஜ் போகிற பசங்க வர பசங்க எல்லாமே வந்து அதாவது விஜய் வராருன்னதும் நின்று அந்த இடத்துல வந்து கூட்டமாயிடுச்சு. அதே போல் தான் இவர் போகிற இடம் எல்லாமே கூட்டமாகுது. அதுக்கு ப்ராப்பராக என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து ஏதாவது மாற்று யோசனை வந்து செய்யலாம். நாள் வேறு இல்லை. ஒரு 4-5 மாவட்டம், ஒரு 4 மாவட்ட வேட்பாளர்களை கூப்பிட்டு ஒரு இடத்த வந்து மக்களை வந்து அணி திரட்டி ஒரு இடத்த வந்து இப்போ ஜெயலலிதா பண்ண மாதிரி அப்படி வந்து பிரச்சாரம் பண்ணலாம். என்ன செய்கிறாங்கன்னு தெரில, பார்க்க என்ன செய்கிறாங்கன்னு. ஆனால் வந்து இது எதிர்கட்சிகள் வந்து திட்டமிட்டு செய்தா இல்லை இது தானாக தான் இந்த கூட்டம் ஏற்படுதான்னு சொல்ல முடியல. மற்றவங்களும் இப்போ முதலமைச்சர்லாம் போகிறாரு, ஃப்ரீயாக பிரச்சாரம் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து இதெல்லாம் போக்குவரத்து காவலெல்லாம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் வந்து இடமும் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. இவர் கூட்டுற மாதிரி கூட்டம் கிடையாது அவருக்கு. இதில் வந்து நல்லாவே 2 கூட்டத்தையும் ஒப்பிட்டு வந்து நிறைய மீம்ஸ்லாம் வருது இணையதளத்தில். நம்ம பார்க்கும்போது தெரியுது இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை முதலமைச்சர்லாம். ஆனால் இவருக்கு மட்டும் இந்த அளவுக்கு கூடுது. ஆனால் வந்து இதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு தான் செய்யணும். இதில் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியே வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யுங்க. இதெல்லாமல் அங்கே கூடியிருந்த 5000 தொண்டர்கள் மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கொளத்தூரில் பிரச்சாரம் நடந்த இடத்துல இருந்த கூட்டத்தை பார்த்தா நீங்கள் வந்து கரூர் ஞாபகம் உங்களுக்கு திரும்ப வரும். ஏன்னா அப்படி தான் இருந்தது. கரூரில் எப்படி ஒரு அலை வந்து உருவாச்சோ அதே கம்பேரிசனில் தான் வந்து இங்கே இருந்தது. அதை பார்த்துட்டு தான் விஜய்க்கு வந்து பயம் வந்து பிரச்சாரத்தை வந்து பாதியிலே முடித்தார். மறுபடி வந்து ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு தாவேக்காவுக்கு. அதில் வந்து சேகர் பாபுவோட ஆளுங்க ஒரு 500க்கும் மேற்பட்டவர் வந்து அங்கே வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு இங்கே வந்து ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு தாவேக்கா தலைமையகத்துக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுதான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் வந்து பெரம்பூர்லேருந்து வரும்போதே வந்து தமிழக தலைமை தேர்தல் அலுவலருக்கு வந்து ஒரு இமெயில் மூலிமா வந்து ஒரு புகார் மனு அனுப்பியிருப்பார். ஏன்னா இங்கே வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு வந்து ஒரு புகார் மனு அனுப்பிட்டு தான் வந்து கொளத்தூருக்கு வருவார். கொளத்தூரில் இதை விட பெரம்பூரில் நடந்தது. பெரம்பூர்லையாவது போலீஸாருங்க அங்கங்கே இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு 100 போலீஸ் விடும் 100 நபருக்கு ஒரு போலீஸ் விடுங்க இல்லை. அப்படி இருக்கும்போது தான் விஜய்க்கு வந்து பயம் வந்து அது அப்புறம் பிரச்சாரத்தை பாதியிலே முடிச்சுட்டு ஆதவ அர்ஜுனாகிட்ட வந்து வெள்ளிவாக்கத்தில் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம், நாம் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து இப்போ இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம தமிழக தேர்தல் அலுவலர் வந்து அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் வந்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கிட்ட வந்து ஒரு விளக்கம் கேட்டுறாங்க. நேற்று விஜய் பிரச்சாரத்தில் விஜய் பிரச்சாரத்தில் வந்து பெரம்பூர்லேயும் கொளத்தூர்லேயும் நடந்தது என்ன, அது விளக்கமாக ஒரு அறிக்கை தாங்கன்னு வந்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. என்ன நடக்குன்னு பார்க்கும். விஜய் மேலே வழக்கு பதிவு பண்ணுவாங்களா என்னன்னு வந்து போக பார்க்கும். எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாக வந்து அவங்க வந்து எதிர்கொள்வாங்க. பார்க்கும் என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில்.